வெற்றி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்பொழுது அந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் ஊழல், அதாவது இந்த தேர்தல் பத்திர முறைகேடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பரபரப்பாக சமூக வலைதளங்களில் போய்கொண்டே இருக்குது. அது ஒரு பெரிய விவாத பொருளை உருவாக்கி விட்டுடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆளக்கூடிய அந்த பாரதிய ஜனதா அதில் ஒரு மிகப்பெரிய முறையீடை செஞ்ச மாதிரியான விஷயங்கள் தற்பொழுது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தேர்தல் பத்திர முறைகேடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சாமானியர்களுக்கு சரியா புரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அப்போ அப்படியே ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அது என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை பற்றின ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிரும். அப்போ அந்த எலக்ட்ரல் பாண்ட் பேப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருவோம். என்ன அப்படின்னாக்க, பொதுவாகவே இந்த அரசியல் கட்சிகளுக்கு எல்லாரும் நிதி உதவி கொடுப்பாங்க. அது யார் வேணாலும் கொடுக்கலான்னு வைங்களேன். 100 ரூபாவா, 50 ரூபாவா, 500, 1000 இப்படி எவ்வளோ வேணாலும் லட்சக்கணக்கிலையும் கொடுப்பாங்க, கோடிக்கணக்கிலையும் கொடுப்பாங்க. அது ஆள் பொறுத்து. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, 20,000 வரைக்கும் மட்டும்தான் அரசியல் கட்சிகளுக்கு ஹாட் கேஷாக நிதி உதவி கொடுக்க முடியும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்கா வங்கிகள் மூலியமாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய சிக்கலாகவும் இருக்குது. ஏன்னா பல பேர் அப்படி ஒரு நிதி கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. அப்போ கருப்பு பணமாக கொடுக்கப்படும் பொழுது இது பெரிய அளவில் பிரச்சனை உள்ளாகுது. இது தேசம் பெரிய அளவில் நஷ்டத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு கருத்து இதில் சொல்லப்படக்கூடிய இந்த வேலையில் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா. அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, வங்கி மூலியமாக பாண்ட் பேப்பர் மூலியமாக அவங்க இந்த நன்கொடை வழங்கக்கூடிய ஒரு ஸ்கீமை நாம் உருவாக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. 2017 அன்னைக்கு அமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி அவர்கள் தான் இப்படி ஒரு திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பாண்ட் பேப்பர் இருக்கு பாருங்க. பொதுவாகவே ஒரு பாண்ட் பேப்பர் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கான்ட்ராக்ட் எழுதுறதுக்கோ அல்லது லீஸ் எழுதுறதுக்கோ, வீடு விற்கிறது வாங்கிறது, நிலம் வாங்கிறது விற்கிறது, இதுக்கெல்லாம் இந்த பாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விலை இருக்கும். அது மாதிரி ஒரு பாண்ட் பேப்பர் இவங்க தயார் பண்ணுறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணுற மாதிரி. அப்போ அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணுறக்கூடிய இந்த எலக்ட்ரல் பாண்ட் இருக்கு பாருங்க, இது தேர்தல் நிதி அப்படிங்கிற பேரில் விநியோகம் செய்யப்படுகிறது. இதில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பாண்ட் பேப்பருடைய விலை 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குது. அப்போ யார் எந்த அளவுக்கு வாங்க முடியுமோ அந்த பத்திரத்தை வாங்கி அப்படியே கொண்டு போயிட்டு தங்களுக்கு பிடிச்ச யாருக்கு நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த அரசியல் கட்சிக்கு அந்த பாண்ட் பேப்பரை கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க அந்த பாண்ட் பேப்பரை தங்களுடைய அந்த கட்சி கணக்கில் டெபாசிட் பண்ணிப்பாங்க. இதுதான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம், அதாவது இந்த தேர்தல் பத்திர முறை. இதில் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பத்திரத்தில் யார் இந்த பத்திரத்தை யார் வாங்கி எந்த கட்சிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வெளியே தெரியாமல் நாம் ரகசியம் காப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நன்கொடை கொடுக்குறவங்க யார் என்ன அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியணும். ஆனால் இந்த இடத்துல சட்டமே என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, இது ரகசியம் காக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு அபாயகரமான விஷயம். இப்படி ஒரு அறிவிப்பை செய்யும் பொழுதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே கவர்னர் அப்போவே சொன்னார், இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா தெரியுது, அதிகமான ஒரு முறைகேடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொன்னார். எஸ்பிஐ பேங்குடைய தலைமையும் அதை அன்னைக்கே அப்படியே சொல்லுச்சு. ஆனால் இவங்க ஒரு சட்டமாக போட்டு இந்த முறையை கொண்டு வரும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்க, அதாவது இந்த சட்டம் முதல்ல கொண்டு வராங்கல்ல 2017, அப்போ எதிர்கட்சிகள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு. ஏன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க, பொதுவாகவே இந்த தேர்தல் நிதி அப்படின்னு வரும்பொழுது யாருக்கு அதிகமாக நிதி கொடுப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னாக்கா, ஆளும் கட்சிக்கு தான். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, எதிர்கட்சியை விடவும் அங்கே ஆளும் கட்சிக்கு நிதி கொடுத்தா தான் அவங்க நிம்மதியாக இருக்க முடியும். இந்த தொழிலதிபர்கள், மிகப்பெரிய அந்த ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரியெல்லாம் நடத்துகிறவங்க எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆளும் கட்சி அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வீடு தேடி வருமான வரித்துறையிலேருந்து அமலாக்கத்துறை வரைக்கும் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாண்ட் பேப்பர் அப்படிங்கிற இந்த ஒரு முறையை அவங்க அறிமுகப்படுத்தப்படும் பொழுது ரகசியமாக கூட எதிர்கட்சிகளுக்கு எதுவும் சென்று விடாத அளவுக்கு நிலைமை ரொம்ப கண்காணிப்புக்கு உள்ளாகும். என்னதான் வெளியில் யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்லப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, எதிர்கட்சிகளுக்கு யார் யார் எந்த அளவுக்கு டொனேட் பண்ணுறாங்க, இப்போ இங்கே எஸ்பிஐலேருந்து இந்த பத்திரம் வாங்கி யார் யார் காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்க, யார் யார் திமுக கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட்டு அங்கே
அந்த உளவுத்துறை மூலியமாகவே அவங்க வந்து ரெடி பண்ணிக்குவாங்க. இதுக்கு தான் எதிர்க்கட்சிகள் வந்து அன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது ஒரு தவறான வழிமுறை, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அந்த எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி மசோதாவின் மீது எந்த விதமான அந்த ஆய்வுகளும் விவாதங்களும் நடத்தாம தான் இந்த சட்டத்தை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போ கொண்டு வரும் பொழுது எதிர்க்கட்சிகள் என்ன நினைச்சாங்களோ எதுக்கு பயந்தாங்களோ அதுவே இங்கே நடந்தது. இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த தேர்தல் பத்திரத்தில் எந்த அளவுக்கு நிதி வசூலாகி இருக்கோ அதில் 56% அதிகமான நிதி மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே போய் சேர்ந்திருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே போய் சேர்ந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா வேற ஒன்றும் கிடையாது. ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு பயம் தொழிலதிபர்களை ரொம்பவும் மிரட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அதே தான், அந்த வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் தொடர்ந்து இவங்களை சீண்டிக் கொண்டே இருக்கும் பொழுது இது மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள அவங்க வந்து நுழைய வேண்டாம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆளும் கட்சியோட நாம் கொஞ்சம் சுமூகமாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலான நிதி பத்திரங்கள் எல்லாமே ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கே போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் தற்பொழுது நமக்கு வெளிவந்திருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தி. இப்போ உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இந்த விஷயம் தெரிய வந்த உடனேயே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்க, இது வரைக்கும் யார் யார் எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், எந்தெந்த அரசியல் கட்சிக்கு எவ்வளோ வந்து இந்த நிதி வந்து போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள், 3 வாரத்தில் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஆனால் எஸ்பிஐ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை இது வந்து இந்த 3 வாரத்தில் எங்களாலலாம் கொடுக்கவே முடியாது, கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகும், எலெக்ஷன் முடிஞ்சால் தான் எங்களால் கொடுக்கவே முடியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் மறுபடியும் ஒரு மிரட்டினதுக்கு அப்புறம் தான் 2 நாளில் இந்த டீட்டெயிலை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. 3 மாதத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னவங்க 2 நாளில் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஆளக்கூடிய அந்த பிஜேபிக்கு மட்டுமே வந்து அந்த டொனேட் பண்ணியிருக்கிற அந்த விஷயம் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. வேதாந்தா மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி பிஜேபிக்கு தான் வந்து முழுமையான அந்த நிதியை வந்து கொடுத்துருக்குறாங்க. வேதாந்தா நிறுவனம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஸ்டெர்லைட் அந்த ஆலை, அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மறக்க முடியாத ஒரு விஷயம். அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா பிஜேபிக்கு தான் நிதியை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும்பொழுது தான் பிஜேபி எந்த அளவிற்கு இவங்க தங்களுடைய அந்த ஆட்சியை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அமலாக்கத்துறையை வருவாய்த்துறையை பயன்படுத்தி எந்த அளவிற்கு தங்களுடைய அந்த கட்சியின் நிதியை வளர்த்து கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிய வருகிறது அப்படிங்கிறது தான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்பட்டிருக்கு. அது இப்போ தெளிவாகவும் தெரியுது. கிட்டத்தட்ட 1300 கோடிக்கும் மேலே அதிகமான ஒரு நிதி வேட்டையை வந்து இங்கே பிஜேபி செய்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிகிறது அப்படிங்கிறது தான் தற்பொழுதைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இது அம்பலமாகவும் ஆகியிருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச உச்சநீதிமன்றம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இனி இந்த தேர்தல் பத்திரம் செல்லாது அப்படிங்கிற பேரில் அதை வந்து இப்போ தடை பண்ணிட்டாங்க. இனி எலக்ட்ரல் பாண்ட் பேப்பர் மூலியமாக யாரும் எந்த விதமான நிதியையும் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இது நல்லதா அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக நல்லது தான். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா மறைமுகமாக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஆளும் கட்சியால் அதிகாரத்தை வைத்து கண்காணிக்கப்படும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இது ஏராளமான சிரமங்களையும் சங்கடங்களையும் நிதி கொடுப்பவர்களுக்கு உருவாக்கும். அதனால் இது வெளிப்படையாக இருக்கிறது தான் மிக சிறந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. இதுதான் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.